திருச்சியில் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த முப்பெரும் விழாவில் பங்கெடுப்பதற்காக திருச்சி விமான நிலையத்தை தற்போது சென்றடைந்திருக்கிறார். அந்த காட்சிகள் பிரதமர் மோடி தற்போது திருச்சி விமான நிலையத்திற்கு சென்றடைந்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக செய்தியாளர் ராஜேஷ், பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திருச்சி விமான நிலையத்திற்கு சென்றடைந்திருக்கிறார். சரியாக இங்கிருந்து அரியலூருக்கு செல்ல எவ்வளவு நேரமாகும்? அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி அங்கு ரோட் ஷோவிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரம் ராஜேஷ். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து 10 நிமிடத்திற்குள்ளாக அவர் சோழகங்கம் ஏரிக்கு சென்று விடுவார். அதாவது சோழகங்கம் ஏரி தற்போது பொன்னேரி என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டும் ஒரே ஏரிதான், வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. எனவே அந்த இடத்தில்தான் ஒரு தற்காலிக ஹெலிபேட் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு 10 நிமிடத்தில் சேர்ந்து விடுவார். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இருக்கின்றது. அந்த இடத்தில் சென்றுதான் வழிபாடு நடத்த இருக்கின்றார். அதனுடைய இறுதியிலே தான் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் கூட நடைபெற இருக்கின்றது. எனவே அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சுமார் 2 மணி நேரம் வரை இருப்பார் என்றும், அதில் பங்கேற்கக்கூடிய விஐபிக்களுக்கு ஏற்கனவே பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1200 பேர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு இசை நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். அதற்கான விரிவான ஏற்பாடுகள் ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு திருச்சியிலே எப்படி சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் ரோட் ஷோ நடத்தினாரோ, அதே போல அவர் அரியலூர் மாவட்டத்திலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ செய்ய இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பொன்னேரி ஏரியை பொறுத்தவரையிலே பல கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஏரியாக அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தெற்கு வடக்காக 14 முதல் 16 மைல் நீளத்திற்கும், அகலத்தை பொறுத்தவரையிலே சுமார் 4 மைல் நீளத்திற்கும் இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவ்வளவு பெரிய ஏரிக்கரையினுடைய அந்த நீரை கொண்டு, அதாவது கொள்ளிடத்திலிருந்து ஒரு கால்வாயும் வெள்ளாற்றிலிருந்து ஒரு கால்வாயும் வெட்டப்பட்டதாக ராஜேந்திர சோழனை பற்றி ஆய்வு செய்த வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழனை பொறுத்தவரையிலே கங்கை சமவெளி மீதான தன்னுடைய வெற்றியை குறிக்கும் விதமாகத்தான் இந்த ஏரிக்கு சோழகங்கம் என்ற பெயரை அவர் ராஜேந்திர சோழன் சூட்டியிருக்கலாம் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த சிறப்புமிக்க 1000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்றார் என்பது இந்த நிகழ்வின் மூலமாக இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களினுடைய கவனம் அரியலூர் மாவட்டத்தை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி, சோழ தேசத்தை நோக்கி திரும்புகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஏரி தூர்வாரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வலுத்து வருகின்றது. தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.